உற்சாகமான காலை வணக்கம். பிவிஎஸ் மெட்டா ஏடுபாடு ஆஃபரை தெளிவாக புரிகிற மாதிரி சொல்றதுக்கு ஈரோட்டை சேர்ந்த வெங்கடேஷ் சார் தெளிவாக திட்டவிலக்கத்தை சொல்லுவார் என்று சொல்லுவார். அவரை வெல்கம் பண்ணியிருக்கிறேன் சார். வெல்கம் சார், வெங்கடேஷ் சார், வெல்கம் சார். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். ஸோ இப்போ ஒரு ஃபோன் வந்திருக்கு. இந்த ஃபோன்ல என்னன்னா உள்ள வர முடியல அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம், நான் இதை கட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்றேன். நீங்க உள்ள வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அப்போ உள்ள கிளியர் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமை அருமை, உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம பிவிசி மெட்டாவை நிறைய கத்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய கத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ எதுக்காக இந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை அடைவதற்காக, பொருளாதார மாற்றத்தை அடைவதற்காக. சோ அதுக்கு உண்டான வேலை என்ன தெரியுங்களா? பயிற்சி வேணும். பயிற்சி முயற்சி இருந்தா போதும், வெற்றி கிடைக்கும். அப்ப நம்ம பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சோ இந்த பயிற்சி எடுக்கக்கூடிய நம்ம அத்தனை பேரும் தினசரி நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறோமா இல்ல அப்படியே இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பயிற்சி மட்டும் எடுத்துட்டு இருந்தா பத்தாது, அதுக்கு உண்டான முயற்சியும் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிறைய சிஸ்டங்கள் இருக்கு, நிறைய கம்பெனிகள் இருக்கு, நிறைய ப்ராடக்ட் இருக்கு, நிறைய சொல்லலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள், வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. ஆனா பட் எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனோட டிராவல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு 5 வருஷம் டைம் ஆயிடும். ஆனா இன்னைக்கு பிவிசி மெட்டாங்கிறது நம்ம அருமையா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பால்வின்ல இருந்து இன்னைக்கு பிவிசி மெட்டா மாறினாலும் பால்வின்ல இருந்து டிராவல் ஆயிட்டு இருக்கோம். யோசனை பண்ணி பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய நல்ல ஒரு சிஸ்டத்துக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. எத்தனையோ சிஸ்டங்கள் வந்த ஸ்பீடு தெரியல, போன ஸ்பீடு தெரியல. எவ்வளவு வேகமா வந்துச்சோ அதை விட வேகமா இன்னைக்கு காணோம், எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப அதை நம்பி போனவங்களுடைய லீடர்ஸ்னுடைய நிலைமையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பிவிசி மெட்டால தொடர்ந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த வாய்ப்பை நம்ம இருக்க பிடிச்சதுக்கு காரணமே என்னன்னா நம்மளுடைய மனசுதான். இந்த பிவிசி மெட்டால எப்படியாவது நம்ம ஜெயிச்சிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துல சின்னதா இருந்ததுனாலதான் இந்த பிவிசி மெட்டாக்குள்ள நம்ம இறுக்கமா கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். சோ அப்ப பிவிசி மெட்டால நம்ம ஜெயிக்க போறோம், தோல்வி அடைய மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு முழுசா வந்துருச்சு. நம்பிக்கை முழுசா வந்துருச்சு. அப்ப நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணாம இருந்துட்டா என்ன பண்ணும்? பயிற்சி எடுக்காம இருக்கிறதும் தப்பு தான், முயற்சி பண்ணாம இருக்கிறதும் தப்பு தான். அப்ப அந்த பயிற்சிங்கிறது நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆன்லைன் மீட்டிங், ஆஃப்லைன் மீட்டிங், சப்போர்ட் லீடர் ட்ரைனிங் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த பயிற்சியை நம்ம எல்லாருமே அட்டன் பண்றோம். அடுத்து நம்ம முயற்சி என்ன தெரியுங்களா? இன்னைக்கு எத்தனை டாலர் நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து $1 கூட்டுவது எப்படி, $10 கூட்டுவது எப்படி, $100 வாங்குவது எப்படி, ஒரு நாளைக்கு $500 சம்பாதிப்பது எப்படி? இந்த முயற்சியை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம அனைவரும் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த பிவிசி மெட்டா. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இல்ல இன்னொருத்தருடைய தொந்தரவு தாங்காம கூட இந்த பிவிசி மெட்டாவை நம்ம கையில எடுத்திருந்திருக்கலாம். ஆனா இந்த பிவிசி மெட்டாவால நம்மளுடைய வாழ்க்கையில 100க்கு 100% நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க போறது உறுதி. ஓகேங்களா? சோ அதனால நீங்க அனைவருமே உங்களை நீங்க பாராட்டிக்கீங்க. ஏன்னா அருமையான இடத்துல இருக்கிறோம், அருமையான இடத்துல இருக்கிறோம். பயிற்சி எடுக்க நம்ம தயாராயிட்டோம், முயற்சி பண்ணவும் தயாராயிட்டோம். அப்ப வெற்றி உங்களை தேடி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கோல் அத்தனையிலையும் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயிச்சே தீரணும். இன்னைக்கு நிறைய லீடர்ஸ்கள் பாத்தீங்க அப்படின்னா
ஒரு நாளைக்கு லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கிற அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் டெய்லி $1000 மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டிஜிட்டல் அசெட்டான அந்த பிவிசி மெட்டாவை 1 லட்சம் பிவிசி மெட்டா 2 லட்சம் பிவிசி மெட்டான்னு சொல்லி நம்மளுடைய வேலட்ல சேவ் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்காக சார்? விலை குறையுது, அதனால பிவிசி மெட்டாவை நம்ம வாங்கலாமா விற்கலாமா அப்படின்ற மனநிலை வந்துடக்கூடாது, குழப்பங்கள் வந்துடக்கூடாது. ஒரே விஷயம், வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இதுதான் வாங்குற டைம். விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, வெளியே கொண்டு போய் விற்காதீங்க, ஃபார்மிங் முறையில செல் பண்ணுங்க. ஏன்னா ஃபார்மிங்ல நீங்க செல் பண்ணும் போது நீங்க $1000 கொடுக்குறீங்கன்னா $2000, அதே நீங்க செல்லிங்ல $1000 கொடுத்தா $1000 தான். அப்ப நமக்கு பை அண்ட் செல் அப்படின்னா என்ன தெரியுங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின பிவிசி மெட்டா வாங்கி நீங்க என்ன பண்றீங்க, ஃபார்மிங் பண்றீங்க. அப்ப வாங்குறது பை பண்றீங்க, செல் அப்படிங்கிறது ஃபார்மிங் பண்றீங்க. அப்ப ஃபார்மிங்ல நீங்க செல் பண்ணும் போது 200% ரிவார்டு நமக்கு குறைவில்லாம கிடைக்கும். அப்ப செல் எங்க பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, செல் பண்றது அப்படின்னா வெளியே போய் பண்றதுங்கிறாங்க. கிடையாது, நீங்க ஃபார்மிங் பண்றதே செல்லு தான். அப்ப அங்க இன்ஸ்டன்டா கிடைக்குது. இன்ஸ்டன்டா எவ்வளவு கிடைக்கும்? $1000க்கு $1000 தான் கிடைக்கும். ஆனா இங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு டிவிடெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட $1000 $2000 நமக்கு கிடைக்க போகுது. அப்ப இந்த வாய்ப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா பயிற்சி எடுத்தீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிவிசி மெட்டாவை நல்லா புரிஞ்சுக்கங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், பிவிசி மெட்டாவோட வளர்ச்சி மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதனுடைய சூட்சமங்கள் நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சரியா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா இன்னைக்கு நிறைய துறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா லாபம் இருக்கு இல்லையோ, நஷ்டங்கள் நிறைய இருக்கு, கஷ்டங்களும் நிறைய இருக்கு. ஆனா பிவிசி மெட்டாக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நஷ்டப்படவில்லை. முதல் பாயிண்ட் நஷ்டப்படவில்லை. இரண்டாவது பாயிண்ட், அவங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் சரியா இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நிறைய வருமானங்களை அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு துறையை தான் நம்ம கையில் எடுத்திருக்கோம். இன்னைக்கு உலகமே கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கையில் எடுக்க போறாங்க, ஃபியூச்சர் ஆஃப் மணி. அப்ப அந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம எங்கேயும் போய் எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபார்மிங் ப்ராஜெக்ட் மூலியமாக நீங்க எவ்வளவு பிவிசி மெட்டாவை ஏர்ன் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணலாம். எவ்வளவு பிவிசி, $1000 உண்டான பிவிசி கொடுக்குறீங்கன்னா $2000 உண்டான பிவிசி மெட்டா கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க எத்தனை முறை வேணாலும் ஃபார்மிங் பண்ணலாம், எவ்வளவு விளைச்சல் வேணாலும் எடுக்கலாம். சோ அப்ப வரக்கூடியது எல்லாமே பிவிசி மெட்டா. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க, டாலர் யூஎஸ்டிங்கிறது நமக்கு ஒரு கால்குலேஷன் கணக்கு தானே தவிர யூஎஸ்டி நம்ம கிட்ட இல்ல. அப்ப ஒரு $100 நிகரான பிவிசி மெட்டா காயினை தான் அங்க விதைக்கிறோம். அப்ப நமக்கு $200 உண்டான பிவிசி மெட்டா அங்க கிடைக்குது இல்லையா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இங்க பிவிசி மெட்டா விதைக்கிறோம், பிவிசி மெட்டா கிடைக்குது. ஆனா பிவிசி மெட்டா கால்குலேஷன்ல இங்க விதைக்கல, பிவிசி மெட்டா கால்குலேஷன்ல அங்க வித்ட்ரால் நடக்கல. அங்க என்ன நடக்குதுங்க, டாலர் யூஎஸ்டி கணக்குல. அப்பதான் நமக்கு நோ ரிஸ்க் நோ லாஸ். இதே பிவிசி மெட்டா கால்குலேஷன் நான் அங்க விதைக்க ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா நாளைக்கு வெளியே வரும்போது விலை குறைஞ்சதுன்னா எனக்கு லாஸ் ஆயிடும். சோ டாலர் என்னைக்கும் நோ லாஸ், அது ஸ்டேபிள் கரன்சி. அப்ப அந்த டாலருக்கு நிகரான பிவிசி மெட்டாவை நான் அங்க சேவ் பண்றேன், சாரி ஃபார்மிங் பண்றேன். எனக்கு அதனுடைய ரிவார்டாக எனக்கு என்ன ஆகுதுங்க, 200% எனக்கு ரிட்டர்ன். அப்ப நோ லாஸ் நோ ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஃபார்மிங் ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு பெரிய நன்றி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். சரி வாங்க
இப்ப நம்மளுடைய ப்ராஜெக்டோடைய இந்த சீடு ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங்கை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து பர்சனல் அனலைஸ் கொஞ்சம் பண்ணுவோம். இதுல நிறைய மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது பிவிசி மெட்டாவில், அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அனைவருமே சீடு பார்ட்னர் ஆயிட்டு டோக்கன் ஃபார்மிங்ல ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அருமை. சோ புதிய நபர்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கணும், வாய்ப்பை கொடுக்க தவறக்கூடாது. ஏன்னா வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல நாம அனைவரும் இருக்கிறோம். அப்ப வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க சீடு பார்ட்னர் ஆனா மட்டும்தான் டோக்கன் ஃபார்மிங்ல டிராவல் ஆக முடியும். அப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் கட்டணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பிவிசி மெட்டாக்குள்ள ஒருத்தர் உள்ள வரணும் அப்படின்னா ஒரு 2500 ரூபாய் இருந்தாலே போதும், உள்ள வர முடியும். ஆனா இதே நிலைமை நீடிக்காது. ஏன்னா இது ஒரு ஆஃபர், கிட்டத்தட்ட 1.5 இயர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக விரைவில் இதுல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. குறைந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு $100 வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது $50 $100 வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அதுக்குண்டான பெனிஃபிட் கிடைச்சிரும். இப்ப நம்ம 50 கொடுத்தாலும் சரி, 100 கொடுத்தாலும் சரி, அதுக்குண்டான டிஜிட்டல் அசெட் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, அப்படி ஒரு மாற்றம் வரும்போது 20 லெவலுக்கு நமக்கு ரெஃபரல் ரிவார்ட் ஆட் பண்ண போறாங்க. இது வரைக்கும் சீடு ஃபண்டிங்க்கு ரெஃபரல் ரிவார்டு கிடையாது. இனிமேல் வரக்கூடிய அப்டேட்டுக்கு பிறகு நிறைய ரெஃபரல் ரிவார்ட் நமக்கு கொடுக்க போறாங்க 20 லெவலுக்கு. அப்ப இன்னைக்கு 2500 ரூபாயில நம்ம ஒரு சீடு பார்ட்னர் ஆக முடியும் அப்படின்னா நாளைக்கும் இதே மாதிரி ஆக முடியுமாங்கிறது சொல்ல முடியாது. விரைவில் $50 மாறலாம் அல்லது $100 மாறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு முடிவு பண்ணிக்கங்க. நமக்கு டைரக்டாக ஒரு 20 பார்ட்னர்ஸ் ஆக்டிவாக நீங்க கொண்டுட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம வெளியே தடமாறிட்டு இருக்காங்க. நீங்க வாய்ப்பு கொடுங்க, அனைவருக்கும் கொடுங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தது 20 பேருக்கு மேல நீங்க டைரக்ட் பார்ட்னர்ல உருவாக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க இடத்தை வாங்கி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளாட் போட முடியும், விவசாயம் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும் இல்லையா? சோ அதே மாதிரிதான் இங்க சீடு பார்ட்னர்களை 1 2 3 அப்படின்னு பார்க்க வேண்டாம். 20 21 22 பண்ணுங்க. சீடு பார்ட்னர்களை எந்த அளவுக்கு நீங்க அதிகப்படுத்துறீங்களோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல அதிகமான பார்ட்னர்கள் வருவாங்க. சோ அவங்க மூலியமாக ஏகப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். அவங்க அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கும் அது கிடைக்கும். அப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு இன்னைக்கு 2500 ரூபாய் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். சோ அதுல $10 பிவிசி மெட்டா காயினை வாங்கி நம்ம என்ன பண்றோங்க, ஸ்டேக்கிங்ல நம்ம ஹோல்டு பண்றோம். சோ அடுத்து $11 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய சேவிங்ஸ் வேலட், கனெக்டட் வேலட்ல சேவ் பண்றோம். ஒரு $5 நிகரான பிஎன்பி காயினை நம்மளுடைய வேலட்ல கேஸ் ஃபீஸ்க்காக அந்த இடத்துல ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். அப்ப ஒரு நபர் கொடுக்கக்கூடிய 2500 ரூபாயை என்ன பண்றோம், அவங்க மொபைல்லயே எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொடுக்கிறோம். ரெண்டாவது, அதுக்கு குறைந்தது ஒரு 300 காயின் அண்ட் எபோ நமக்கு வரும். அந்த காயின் அவங்களுடைய டிஜிட்டல் அசெட். அந்த காயின் ஏதோ பொருள் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம், அது மிகப்பெரிய ஒரு அசெட். கண்டிப்பாக மிக விரைவில் 2 டிஜிட்டலை தொடும். சார் இன்னைக்கு விலை குறைஞ்சிட்டே இருக்கு, நோ ப்ராப்ளம், மகிழ்ச்சியா இருங்க. இப்பதான் உங்களால வாங்க முடியும். இப்ப வாங்கலைன்னா வேற எப்போதும் உங்களால வாங்கவே முடியாது. பிவிசி மெட்டாவை சேமிச்சு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பை சிஸ்டம் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பிவிசி மெட்டா வாங்க முடியுமோ உங்களால வாங்கி உங்களுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 டிஜிட்டலை தொடும். இன்னைக்கு 300 காயின் இதுல கிடைக்குது அப்படின்னா 2 டிஜிட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு $10 வைங்க, ஒரு அப்ராச்மெண்டா கிட்டத்தட்ட $3000 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான அசெட் உங்களுக்கு எளிமையா கிடைக்கும். அதே 3 டிஜிட்டலா மாறினா 4 டிஜிட்டல் சிஸ்டம், 4 டிஜிட்டல்ல விரைவில் கொண்டுட்டு வருவேங்கிறது தான் அவங்களுடைய பாலிசி. சோ அதனால சீடு பார்ட்னர் ஆயிருக்கக்கூடிய அத்தனை பேரும் கோடீஸ்வரர் ஆகிறது சர்வ நிச்சயம். ஓகே, சோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் உங்ககிட்ட கொடுக்குறோம். இந்த இடத்துல நோ ரிஸ்க் நோ லாஸ்ங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங்.
இப்ப நீங்க நிறைய பார்ட்னர்களை உங்களுக்கு டைரக்டா உருவாக்கி இருந்தா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நிறைய பார்ட்னர்களை ஏன் உருவாக்க சொன்னேன் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிஸ்டம் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல ஆலிபேட் ரிவார்ட் 7 days ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை நம்ம கையில கொடுத்திருக்காங்க. இது மீன்ஸ் ஆஃபர் அப்படிங்கிறது 7 days, ஆனா பட் இந்த பிளான் லைஃப் டைம் வரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 100 மடங்கில் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கணும். 100 மடங்கில் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கணும். அப்ப 100 மடங்கில் எப்படி உருவாக்கணும்? 1:2. அந்த 1:2 என்ன? நீங்க ஒரு பார்ட்னர், உங்களுக்கு ரெஃபரல்ல 20 பேர் நான் கொடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல ஒரு 2 பார்ட்னர், இதுக்கு பேர் தான் 1:2. அப்ப என்ன சார் பண்ணணும்? இந்த 1:2 அப்படிங்கிறது நீங்க ஒரு 100 மடங்கில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாச்சு. நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங், உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்களும் 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தாங்கன்னா 1:2 ரேஷியோ பிளான் உங்களுக்கு கம்ப்ளீட். 1 டேல இப்ப இன்னைக்கு அதை பண்ணிட்டீங்கன்னா அது 1 டே கணக்கு. அப்ப 1 டேல ஆலிபேடோட ஆஃபர் என்ன தெரியுங்களா? ஒரே நாள்ல நீங்க 3 பேரும் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் ஆலிபேட் ரிவார்டுல உங்களுக்கு ஆஃபர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃபர் 0.70% ஸ்பீட் ரிவார்ட். 0.70%. நீங்க 1:2 ஈச் 1 பர்சன் $100 நீங்க ஒரே நாள்ல நீங்க அப்டேட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஆலிபேட் ரிவார்டாக ஃபர்ஸ்ட் டே கால்குலேஷன்ல 0.70% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீடு பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.90% பர் டே நம்மளுடைய ரிவார்டோடைய ஸ்பீடு. புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு பெரிய விஷயத்த கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நார்மலாக ஒரு $100 நம்ம செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் நமக்கு 0.20% ரெகுலரா கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. டெய்லி 0.20, கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்கள் டெய்லி நமக்கு வரும். 1000 நாட்களுக்கு பிறகுலாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க $100 கொடுத்தீங்கன்னா நாளையில இருந்து 0.20% உங்களுக்கு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். 1000 நாள் முடிவறதுக்குள்ள உங்களுக்கு அந்த 200% ரிவார்டும் உங்களுக்கு கைக்கு வந்திருக்கும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க. இப்ப ஒரே நாள்ல அந்த 3 பண்ணதுனால 1:2 பண்ணதுனால பிளஸ் 0.70, அப்ப உங்களுடைய ஸ்பீடு 0.90. அப்ப டெய்லி உங்களுக்கு 0.90% ரிலீஸ் ஆகுது. குறைந்தது ஒரு 200 நாட்கள், அதிகபட்சம் 200 to 210 நாட்கள்ல அந்த 200% நமக்கு கிடைச்சிருது. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? டெய்லி 0.20% வாங்கிட்டு இருக்க நமக்கு 1000 நாட்கள்ல அந்த டெய்லி ரிவார்டு 200% கொடுத்து முடிக்கிறதாகத்தான் அதனுடைய பிளான். ஆனா அந்த ஆலிபேட் ரிவார்டுல நம்ம ஒரே நாள்ல 1:2 பண்ணதுனால சிஸ்டம் எக்ஸ்ட்ரா 0.70% கொடுத்து நமக்கு 200 நாட்கள்லயே கம்ப்ளீட் பண்றாங்க அந்த 200%. இதுதான் ஆலிபேட் ஆஃபர்னுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகே சார், நான் 100 பண்ணிட்டேன், ஆனா என்னுடைய டைரக்ட்ல இருக்கவங்க இன்னைக்கு பண்ணல, நாளைக்கு பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு பிளஸ் ஆலிபேட் ரிவார்டு எவ்வளவு கிடைக்கும்? அப்ப நமக்கு அது எத்தனாவது நாள்? 2வது நாள். எத்தனாவது நாள்? 2வது நாள். அப்ப அந்த 2வது நாள் கால்குலேஷன் படி நீங்க 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ஆலிபேட் ரிவார்டோடைய ஸ்பீடு 0.60%. டோட்டலாக பர் டே செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டும் 0.80%. 0.80%. அப்பையும் 60% நமக்கு கூடுதலா தான் கிடைக்கும். பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. ரெஃபரல் ரிவார்டுங்கிறது பிளஸ் நீங்க எத்தனை ரெஃபரல் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு உண்டான ரிவார்டு உங்களுக்கு வரும். அதோட இந்த வேகம் பிடிக்கும். சரிங்களா? ரைட். 2வது நாள்ல 1:2 கம்ப்ளீட் ஆயிருந்தால் நமக்கு ஒரு நாளைக்கு செல்ஃப் ஃபார்மிங் உடைய ரிவார்டு ஸ்பீடு 0.80%. சாரி, 2வது நாளும் என்னுடைய பார்ட்னர்கள் 2 பேர் பண்ணல,
3வது நாள் தான் பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்ட் என்ன கிடைக்கும்? சிஸ்டம் 7 days ஆஃபர் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதை மறந்துட வேண்டாம். நீங்க $100 பண்ணி 3வது நாள்ல உங்களுடைய பார்ட்னர் 2 பேரும் 100 பண்ணி இருந்தால் உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு எப்போதும் போல 0.20%, ஏர்லி பேர்டோட ரிவார்டு எக்ஸ்ட்ரா 0.50%. அப்போ ஒரு நாளைக்கு 0.70%, 0.70% நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட் 3வது நாள்ல கம்ப்ளீட் ஆயிருந்தா கூட. சார் 3வது நாளும் கம்ப்ளீட்டட் ஆகல, நமக்கு 7 நாள் வாய்ப்பு கொடுக்குறாங்க சார். அப்ப 4வது நாள் 2 பார்ட்னர்களும் கம்ப்ளீட்டட் ஆயிட்டாங்க. அதாவது நீங்க $100 பண்ணி அந்த நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய 2 பார்ட்னர் 4வது நாள் தான் ரெண்டு பேரும் ஆளுக்கு 100 பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் நீங்க 1:2 பேர் மேட்ச் பண்ண முடியும். அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 20% அப்படின்னா ஏர்லி பேர்ட் ரிவார்டு 40%, 0.40%. அப்ப டோட்டலாக உங்களுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்டு அண்ட் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு சேர்த்து 0.60% பர் டே செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு. அதாவது நீங்க 100 பண்ணி 4th டேல கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.60% ரிவார்டு ஸ்பீடு கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு ஒரு விஷயம். சூப்பர். 4வது நாளும் நம்மளுடைய பார்ட்னர்கள் பண்ணவில்லை, 5வது நாள் தான் பண்றாங்க. அப்ப 5வது நாள் பண்ணுனா நமக்கு எவ்வளவு ரிவார்ட் கிடைக்கும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக 0.20% பிளஸ் ஏர்லி பேர்ட் ரிவார்டாக 0.30%. ஓகேங்களா? அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 0.50% பர் டே உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டும். ரெஃபரல் ரிவார்டு தனி, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டும் 0.50% பர் டே ரிவார்டு ஸ்பீட் எப்ப கிடைக்குது? நீங்க $100 பண்ண பிறகு 5வது நாள் இது நடந்திருந்தால் கூட நமக்கு 0.50% டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு கிடைக்கும். சார் 5வது நாளும் பண்ணவில்லை, 5வது நாளும் பண்ணவில்லை, 6வது நாள் தான் பண்ணிருக்காங்க. இப்ப நமக்கு ஏர்லி பேர்ட்ல இருந்து எவ்வளவு ரிவார்டு ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% பிளஸ் ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.40%, 40% பர் டே டெய்லி ரிவார்ட் ஸ்பீடு கிடைக்கும். எப்ப நீங்க $100 பண்ணிய பிறகு உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர் 6வது நாள் 2 பேரும் ஆளுக்கு 100 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 6வது நாள் ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, 2 சேர்த்து 0.40% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக கிடைக்கும். பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. சார் 6வது நாளும் அந்த பார்ட்னர் கம்ப்ளீட் பண்ணவில்லை, 7வது நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்ப ஏர்லி பேர்ட்ல இருந்து எவ்வளவு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னா, நீங்க $100 பண்ணி பிறகு 7வது நாள்ல தான் 2 பார்ட்னர்களும் 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 1:2 ரேஷியோ அப்பையும் கம்ப்ளீட்டட் ஆகும். அப்ப ஏர்லி பேர்டோட ரிவார்டு எவ்வளவு சார் நமக்கு கிடைக்கும்னா, ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.30%. 7வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் கூட 0.30% டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். இதுதான் 7 days ஆஃபர். நிறைய நபர்கள் 7 days ஆஃபர்னா அதை புரியாம இருந்துட்டாங்க. சோ இப்ப நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்களும் அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ 7 days ஆஃபருங்கிறது நீங்க $100 பண்ணி பிறகு நம்மளுடைய பார்ட்னர்கள் 2 பேர் 100 எப்ப பண்றாங்களோ 7 நாள் வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. சோ அந்த 7 நாளைக்குள்ள ஏர்லி பேர்ட் ரிவார்ட் நமக்கு எப்படி மாறி மாறி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? சோ அப்ப புரிஞ்சுக்குங்க, 7வது நாளும் அவர் பண்ணல, 8வது நாள் தான் பண்றாரு. அப்ப நமக்கு ஏர்லி பேர்ட்ல இருந்து ரிவார்டு கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப என்ன கிடைக்கும்? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கிடைக்கும் 0.20, ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும்.
எக்ஸ்ட்ரா இன்கமான அந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் கிடைக்காது. ஏன்னா 7 நாள் வரைக்கும் தான் அந்த ஆஃபர். அப்ப நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 8வது நாள் அந்த 2 பார்ட்னர்களும் 100 பண்ணிருக்காங்களா, உடனடியாக உங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு $100 ஆட் பண்ணுங்க. அப்ப 1:2 ஒரே நாள்ல நடந்துச்சுன்னா, அப்ப இந்த 7 days ஆஃபர் 1 டேவில் வந்துடும். மீண்டும் ஃபர்ஸ்ட் டே ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு இந்த 1:2க்கு 0.90% ரிவார்டு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு எந்த விதத்திலையும் நமக்கு மைனஸ் கிடையாது. எப்படி வந்தாலும் நம்ம ஜெயிச்சிட முடியும். ஓகே, ரைட். அப்ப நான் எதுக்காக 20 பேர் கொடுக்க சொல்றேன்? இந்த 1:2 வந்தாவே இதுல சம்பாரிச்சிட முடியுமே. கண்டிப்பாக 1:2 வச்சு நீங்க 10 பேர் மேட்சிங் பண்ண முடியும், 100 பேர் மேட்சிங் பண்ண முடியும், 1000 பேர் மேட்சிங் கூட பண்ண முடியும். ஆனால் டீம் க்ரோ ஆகாது. டீம் க்ரோ ஆச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? இப்ப நீங்க இந்த 2 பார்ட்னர்களை வைத்து நீங்க டெவலப் ஆனதை விட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய பேத்துக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. 2 பேத்துக்கு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு 20 பேத்துக்கு கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க, அதுக்கு உண்டான பயிற்சி எடுங்க. 20 பேத்தை வாழ வைப்போம். 20 பேத்தை வாழ வைக்கிற நோக்கத்துல அவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. 20 பேரும் 100 ஸ்டார்ட் பண்ணட்டும். அப்ப 20 பேர் 100 ஸ்டார்ட் பண்ணனா நமக்கு எத்தனை பேர் மேட்சிங் நடந்திருக்கும்? 1:2 ஈச் 1% 100 தான் ஒரு பேர். அப்ப 100 மடங்கில் 20 பேர் ஆளுக்கு 100 பண்ணிருக்காங்கன்னா 10 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு $9, மாசத்துக்கு எவ்வளவுங்க? $270 இது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அப்ப நம்ம அந்த 20 பார்ட்னர்களும் ஒவ்வொரு 100 மடங்கில் கூட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒவ்வொரு 100 ஆட் ஆகும் போதெல்லாம் உங்களுடைய பேரிங் கூடிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? வாருங்கள் அதையும் பார்ப்போம். சோ ஓகே, இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு விரைவாக நமக்கு இந்த 200% ரிவார்டு கிடைக்குதுங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் டே 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.90% டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு கிட்டத்தட்ட 223 நாட்கள்ல 200% ரிவார்டு நமக்கு கிடைக்கும். இது ரெஃபரல் ரிவார்டு இல்லாம நான் சொல்ற கால்குலேஷன். சோ அடுத்து இரண்டாவது நாள்ல நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.80% ரிவார்டு ஸ்பீடு, 250 நாட்கள்ல 200% ரிவார்டு நமக்கு கிடைக்கும். அதே மூன்றாவது நாள்ல நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நமக்கு மூன்றாவது நாள் ஏர்லி பேர்ட் ரிவார்டோட ஆஃபர் 0.70% அப்படிங்கும் போது நமக்கு 286 நாட்கள்ல 200% ரிவார்ட் நம்ம கம்ப்ளீட்டட் ஆகும். சார் 4வது நாள்ல நம்மளோட 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அப்ப நம்மளுடைய டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.60%, கிட்டத்தட்ட 384 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்டு கம்ப்ளீட். சார் 5வது நாள்ல தான் நமக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. அப்ப 0.50% பர் டே ஸ்பீடு 400 நாட்கள்ல நம்மளுடைய 200% நமக்கு கிடைச்சோம். சார் 6வது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, கவலைப்படாதீங்க. 0.40% டெய்லி ரிவார்ட் 500 நாட்கள்ல நம்மளுடைய 200% ரிவார்டு கம்ப்ளீட். சார் 7வது நாள்ல எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, 0.30%, 667 நாட்கள்ல 200% கம்ப்ளீட். புரிந்து கொள்ளுங்கள், இந்த 7 days ஆஃபருங்கிறது இதுதான். நீங்க $100 ஃபார்மிங் பண்ணி அந்த 7 நாளைக்குள்ள எந்த நாள்ல 1:2 ரேஷியோ கம்ப்ளீட் பண்றீங்களோ அந்த நாள்ல இருந்து அந்த ஏர்லி பேர்டோட ரிவார்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். அப்ப டெய்லி 0.20% வாங்கிட்டு இருந்தோம்னா 1000 daysல நமக்கு 200% ரிவார்டு கம்ப்ளீட்டா நமக்கு கிடைச்சிருது. ஆனால் ஏர்லி பேர்டுக்குள்ள நம்ம டிராவல் ஆனோம்னா 7வது நாள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட 667 நாள். முதல் நாள் அப்படின்னா ரெஃபரல் ரிவார்டோட பார்க்கும்போது ஒரு 200 நாட்கள்ல
நம்ம கம்ப்ளீட்டட் ஆயிடும். இதுதான் நம்மளுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்டுடைய ஸ்பீட். ஓகே சார், அந்த பேர் மேட்சிங் எப்படி பண்றது? ஏன்னா நிறைய நம்ம பேர் சொல்லிட்டே இருப்போம். அப்ப அந்த பேர் மேட்சிங்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு டைரக்டா ஒரு 20 பார்ட்னர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். அதுல ஒரு 4 பார்ட்னர்கள் 100 பண்ணிட்டாங்க. யாரு? 4 பார்ட்னர்கள் 100 பண்ணிட்டாங்க. இப்ப உங்களுக்கு எத்தனை பேர் மேட்சிங் அப்படின்னா 2 பேர் மேட்சிங். அப்ப அந்த 2 பேர் மேட்சிங்க்கு நாம என்ன பண்ணிருக்கணும்? ஒவ்வொரு பேர் மேட்சிங்க்கும் 100 100 100 நாம போட்டிருக்கோம். அப்ப அந்த 4 பேர் 100 100 பண்ண பிறகு நாம என்ன பண்ணிருக்கோம்? 100 100 பண்ணிருக்கோம். ஒரு பேர் மேட்சிங் நம்ம கொடுத்தாச்சு. 2 பேர் மேட்சிங் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு டெய்லி ரிவார்டு எவ்வளவு? ரெஃபரல் ரிவார்டு இல்லாம நான் சொல்ற விஷயம், ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட், ஒரே நாள்ல கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பேர் மேட்சிங் ஆகும்போது 0.90%, அதாவது 2வது பேருக்கும் 0.90. சரி சார், இந்த 2 ஒரே நாள்ல நடக்கல. இந்த 4 பேரும் ஒரே நாள்ல பண்ணல. இன்னைக்கு 2 பேர் பண்ணிட்டாங்க, நாளைக்கு 2 பேர் பண்ணிட்டாங்க. அப்ப இது 2வது நாளா முதல் நாள்? என்னைக்கு 1:2 பண்றீங்களோ அது முதல் நாள். ஒரே நாள்ல என்னைக்கு 1:2 பண்றீங்களோ அது ஃபர்ஸ்ட் டே. நீங்க பண்ண பிறகு 2வது நாள் அந்த பேர் மேட்சிங் ஆச்சுன்னா தான் 2வது நாள். சப்போஸ் அவங்க முன்னாடி பண்ணிட்டாங்க சார், அவங்க 2 பேரும் முன்னாடியே பண்ணிட்டாங்க, நான் 100 பண்ணல, நான் 2வது நாள் தான் பண்றேன் அப்படின்னா 2வது நாள் தான் உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்ட் பேர் மேட்ச். சோ நீங்க லேட் பண்ணாலும் அடுத்த நாள் போயிடும், அவங்க லேட் பண்ணாலும் அதுக்கு அடுத்த நாள் போயிடும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல எல்லாருமே ஒற்றுமையா இருந்து செயல்படணும். சோ அதுதான் இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்னுடைய முக்கிய அப்படிங்கிற அந்த ரேஷியோ இந்த நான் பிளான் கொடுத்திருக்கேன். சோ இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னாலும் இந்த பிக்சரை நீங்க எடுத்து வச்சுக்கீங்க, இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களால முடியும். இப்ப நான் 4 பேரை வைத்து 2 பேர் மேட்சிங் கொடுத்திருக்கேன். 20 பேரை வச்சு 10 பேர் மேட்சிங் உங்களால கொடுக்க முடியும். அந்த 20 பேரை வச்சு 100 பேர் மேட்சிங் கூட உங்களால கொடுக்க முடியும். அது எப்படி சார் முடியும்? அது எப்படி முடியும்? இங்க ஆள் கணக்கு கிடையாது. இங்க நடக்கக்கூடிய 100 மடங்கின் ஃபார்மிங் தான் கால்குலேஷன். ஒரு எக்ஸாம்பிள், இப்ப இந்த 4 பேருனே வச்சுக்கீங்களேன். இப்ப இந்த 4 பேர் இருக்காங்க, ஆளுக்கு 100 பண்ணிருக்காங்க, 2 பேர் மேட்சிங் ஆயிடுச்சுங்கிறத நீங்க புரிஞ்சுட்டீங்க. இந்த 4 பேரும் அடுத்து ஒரு 100 100 பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்களுக்கு 4 பேர் மேட்சிங் நடந்திருக்கும். 4 பேர் மேட்சிங். எப்படி சார்? சார் 1:2 அப்படிங்கிறது மேல ஒரு 100, கீழே ஒரு 100, இந்த பக்கம் ஒரு 100. சார் மீண்டும் மேல ஒரு 100, கீழே ஒரு 100, இந்த பக்கம் ஒரு 100 பண்ணிட்டாங்கன்னா 2வது 1:2 ஒரே ஐடிக்குள்ள வந்துருச்சு. சோ அப்ப அங்க 2 ஆயிடுச்சா? அப்ப இந்த 2லயுமே 2 முறை 100 100 பண்ணிருந்தாங்கன்னா 2 பேர் மேட்ச் பிளஸ் 4 பேர் மேட்சிங் ஆயிடுச்சு. அப்ப 20 பேர் பண்ணும்போது அந்த இடத்துல 10 பேர் மேட்ச், 20 பேரும் 200 பண்ணும்போது 20 பேர் மேட்ச், 20 பேரும் 300 பண்ணும்போது 30 பேர் மேட்சிங், 20 பேரும் $400 பண்ணும்போது 40 பேர் மேட்சிங், 20 பேரும் 500 பண்ணும்போது 50 பேர் மேட்சிங். எப்படி சார்? இந்த ஒரு பேருக்குள்ள 500 500 இருந்தா 5 பேர், அப்ப 10 பேர் இதே மாதிரி இருக்கு. இன்னொரு 8 பேர் நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ப ஒரு பேருக்கு 5னா 10 × 5 50 பேர் மேட்சிங். ஒரு நாளைக்கு $50 குறைவில்லாம இருக்கும். மாதம் 1,35,000 சர்வ சாதாரணமா உங்களால சம்பாதிக்க முடியும். சார் ஒவ்வொருத்தரும் $600 பண்ணிட்டாரு, 60 பேர் மேட்சிங். $700 பண்ணிட்டாங்க, 70 பேர் மேட்சிங். $1000 பண்ணிட்டாங்க, 100 பேர் மேட்சிங். ஈச் ஒன் பர்சன் $1000 100 மடங்கில் 10 முறை அவங்க பண்ணி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 100 பேர் மேட்சிங் இருக்கு. 100 பேர் மேட்சிங்னா ஒரு நாளைக்கு $100 வச்சுக்கோங்க, மாசத்துக்கு $3000. கிட்டத்தட்ட எவ்வளவு வருங்க கால்குலேஷன்?
3 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். அப்ப நீங்க இந்த 20 பார்ட்னர்களுக்கு சரியான பயிற்சியும் முயற்சியும் சப்போர்ட்டும் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், அவங்கள வச்சு லட்சங்களும் கோடிகளும் நீங்க சம்பாதிக்க முடியும். சரி சார், நான் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா, எனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 20 பேரும் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை அப்படியே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் உங்களுடைய வேலையை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கு மறைக்கிறது உங்க வேலை கிடையாது. அப்படி மறைச்சிங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகவே முடியாது. ஏன்னா இது வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற பிளான். உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த 20 பேர் ஒவ்வொருத்தரும் $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் மேட்சிங் நடந்திருக்கும், எவ்வளவு டீம் வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்மளை நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த 20 பார்ட்னர்களும் தினம் 1 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி தெரிவிங்க தெரியுங்களா? இந்த பிரபஞ்சத்தில் நீங்க பெரிய ஒரு மகானா தெரியும். ஏன்னா வாய்ப்பு கொடுத்தவங்க மிகப்பெரிய விஷயம். வாய்ப்பு கொடுக்க அந்த வாய்ப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. கண்டிப்பா அவர் மனசுல நீங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கு. அடுத்ததாக மனமகிழ்ச்சியோட உங்களை வாழ்த்துவாங்க. வாழ்த்துறது எல்லாரும் வாழ்த்திடலாம் சார், ஆனா மனசுல இருந்து மகிழ்ச்சியோட வாழ்த்துறது இருக்கு பாருங்க, அதுதான் பலிக்கும். அது இதுல நடக்கும். மற்றவர்களுடைய பிளஸ்ஸிங் மனசுக்குள்ள இருந்து வரும். வேற வழி இல்லாம உங்களை வாழ்த்துறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உங்களை நம்பி வந்திருக்கேன்னா இன்னைக்கு டெய்லி 1 lakh and above சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க, இந்த பயிற்சி கொடுத்தீங்க, இன்னைக்கு நான் டெய்லி 1 lakh and above சம்பாதிச்சிட்டு இருக்கேன். சோ தேங்க்ஸ். மனதார உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். அதுதான் சார் வாழ வைக்கு. சோ வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிறது அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நான் டயக்ராம் கொடுத்துருக்கேன். சோ அதே போல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நீங்க எவ்வளவு ஒரு நாளைக்கு $100, $500, $1000 எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, இந்த மணி மேனேஜ்மெண்ட் டூல கரெக்டா கையில வச்சுக்கோங்க. 15%, 60%, 25% நீங்க மறந்துடாதீங்க, எப்போதுமே மறந்துடாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இத எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வாழ்நாள் முழுவதும் தினம் லட்சங்களும் கோடிகளும் நீங்க சம்பாதிக்க முடியும். யோசனை பண்ணி பாருங்க. நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த 20 பார்ட்னர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இதுக்குள்ள என்ன சார் இருக்கு? 15% யூசர் வேலட்ல நம்ம ஃபார்மிங் பண்றதுக்காக சிஸ்டமே எடுத்து வைக்கணும். 60% நீங்க ரீஃபார்மிங் நீங்களே பண்றீங்க. 25% நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கிறீங்க என்கேஷ். அப்ப இந்த 60% ரீஃபார்மிங் என்ன வந்துறீங்களா, ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருக்கு. சோ இந்த மாசம் ஒரு 60% ஒரு $100 போயிடுச்சு. அடுத்த மாசம் 60% $100, அடுத்த மாசம் 60% $100. இப்படி ஒரு 12 மாசம் போச்சுன்னா $1200 $1200 அவர் செல்ஃப் ஃபார்மிங்ல பண்ணுவார். அப்ப 20 பேரும் $1200 வந்திருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், ஆனா அதிகமாவே வரும். அப்ப அங்க 120 பேர் மேட்சிங் நடந்திருக்கும். அவரு 25% வருமானமும் எடுத்துட்டாரு, ரீஃபார்மிங் பண்ணிட்டார். உங்களுக்கு அந்த 1:2 ரேஷியோல 120 பேர் மேட்சிங் வந்துருச்சு. அப்ப இந்த மணி மேனேஜ்மெண்ட் டூல கரெக்டா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. தினம் எழுதுங்க, டெய்லி இன்கம் எழுதுங்க. டெய்லி எனக்கு $1 வருதா, அதை 3ஆ பிரிங்க. $10 வருதா, அதை 3ஆ பிரிங்க. $1000 வருதா, அதை 3ஆ பிரிங்க. எழுதி வைங்க. டெய்லி சார்ட், இன்கம் சார்ட்டை எழுதுங்க. அதே போல வீக்லி சார்ட்டை ஃபில் பண்ணுங்க. அந்த வீக்லி சார்ட்ல என்ன ஃபில் பண்ணணும் தெரியுங்களா? நம்ம கிட்ட ஆக்டிவ் யூசர் எத்தனை பேர் இருக்காங்க, இன்ஆக்டிவ் யூசர் எத்தனை பேர் இருக்காங்க, சோ கரண்ட்ல எவ்வளவு பிசினஸ் நடந்திருக்கு, இப்ப எவ்வளவு இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க அந்த இடத்துல எழுதணும். அப்படி எழுதும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய பிசினஸ் கூடிக்கிட்டே இருக்கும். குறையுதா கூடுதாங்கிறத கூட நமக்கு தெரியாம எவ்வளவு பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எழுதி பாருங்க. டெய்லி இன்கம் சார்ட்டும் வீக்லி சார்ட்டும் எழுதி பாருங்க. உங்களுடைய வருமானங்கள் கண்டிப்பாக கூடும். கூடவில்லை என்றால் கேளுங்க. ஏன்னா நீங்க பயிற்சி முயற்சி எடுக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் கூடிக்கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சோ இந்த சார்ட்டை கூட நீங்க கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டூல் தான், ஆனா இந்த டூலுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு.
இந்த டூல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த 1:2 ரேஷியோனா என்ன? அப்ப ஒரே ஐடிக்குள்ள இவ்வளவு பிசினஸ் நடந்தா எத்தனை 1:2 ஜோடி பொருத்தம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கு உண்டான வழிகள் இருக்கு. அடுத்த விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த 1:2 அப்படிங்கிறது ஒரு பேர், 1:2ல 2 பேர் முடிச்சா எவ்வளவு, 1:2ல 5 பேர் முடிச்சா நமக்கு எவ்வளவு, 1:2ல 10 பேர் முடிச்சா எவ்வளவு, 50 பேர் முடிச்சா எவ்வளவு, 100 பேர் முடிச்சா எவ்வளவு, 200 பேர் முடிச்சா எவ்வளவு, நமக்கு எவ்வளவு இன்கம் வருங்கிறத நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். 120 பேர் மேட்சிங்கிறது அவங்க 100 பண்ணா ஒரு 12 மாசத்துல கூட வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? நான் ரொம்ப ஸ்லோவா சொன்னேன். ஆனா அப்படிலாம் நடக்காது, இதை விட வேகமாவே நடக்கும். சோ அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு 200 பேர் மேட்சிங் நடக்குது பர் டே. அப்ப நமக்கு டெய்லி ரிவார்டு எவ்வளவு, மந்த்லி ரிவார்டு எவ்வளவு, மாச கால்குலேஷன் பாத்தீங்கன்னா $5400, கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேல. சர்வசாதாரண மாசம் 5 லட்சம் ரூபாய் சர்வ சாதாரணமாக உங்களால சம்பாதிக்க முடியும். அதுக்குண்டான பயிற்சி எடுத்துக்கணும், அதுக்குண்டான முயற்சி எடுங்க, அதுக்குண்டான புரிதலை நீங்களே வளர்த்துக்குங்க. ஹோம்ஒர்க் பண்ணுங்க, பிரசன்டேஷன் பண்ணுங்க, பேசி பழகுங்க. பேச பேசத்தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த பிவிசி மெட்டாவில நீங்க அத்தனை பேரும் புரிதலோட நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். அதே போல 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்க வேலட்ல சேமிக்க முடியும்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ அதுக்கு உண்டான சரியான காலம் இதுதான். இப்ப நீங்க சேமிக்க தவறிட்டீங்க அப்படின்னா சிரமம். உங்களால சேமிக்க முடியாது, சிரமம் சொல்ல மாட்டேன், சேமிக்க முடியாது. ஏன்னா விலை உயர்ந்துருச்சு அப்படின்னா, ஒரு பிவிசி மெட்டா $10 அப்படின்னா 100 பிவிசி மெட்டா வாங்குறது கூட யோசிப்போம். ஆனா இன்னைக்கு குறைவா இருக்கிறதுனால உங்களால் முடிந்த வரை யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உங்களால முடிந்த வரை பிவிசி மெட்டாவை சேமிச்சு வைங்க. ஆனா அதிகப்படியான ஃபார்மிங்கை நீங்க கையில எடுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபார்மிங் ப்ராஜெக்ட் கையில் எடுக்கிறீங்களோ உங்க டீமும் கையில எடுக்கும். ஏன்னா இப்ப நீங்க $500 செல்ஃப் ஃபார்மிங் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்க டீம் மெம்பர்ஸும் அடுத்து உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க தான் உங்களுக்கு ரோல் மாடல். சோ அப்ப அந்த 1:2 ரேஷியோவில் எவ்வளவு பேர் மேட்சிங் ஒரு நாளைக்கு பண்ண முடியுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. 10 பேரா, 100 பேரா, 1000 பேர் மேட்சிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெய்லி 1 லட்சம் ரூபாய்ங்கிறதுல சர்வ சாதாரணமாக உங்களால சம்பாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இன்று டைம் அதிகமாயிடுச்சு. சோ பிவிசி மெட்டாவை பத்தி நம்ம டெய்லி பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த பயிற்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். இந்த பயிற்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க டீம் மெம்பர்ஸையும் அழைச்சிட்டு வந்து இந்த பயிற்சியில கலந்துக்கங்க. பிவிசி மெட்டாவில் நம்ம அனைவரும் வெற்றி அடைவது நிச்சயம். சரிங்களா? ஓகே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிளான் பிரசன்டேஷனை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதுக்கு மன மகிழ்ச்சி. சோ வாழ வைத்து வாழ்வுன்ற மன மகிழ்ச்சியோட இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் என்று சொல்லி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அடுத்தவருக்கு பேசலாம். சார் வணக்கம் சார். புராணம் வந்து நல்லா தெளிவாக புரியுற மாதிரி ஏற்பாளர் அப்படி சொன்ன ஈரோட்டை சேர்ந்த வெங்கடேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப வணக்கம், நன்றி சார், வணக்கம். கணித மேதை என்றால் என்ன என்றால் ஒரு விளக்கமாக திட்ட விளக்கத்தை தெளிவாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு வருகிறார். இந்த விளக்கத்தை நல்லா கேளுங்கள், கேட்டு புரிஞ்சு தெரிஞ்சு பிளானை செல்வோம் என்று சொல்லி அடுத்தபடியாக ஒவ்வொருத்தரும் பேச வருவர்கள் வரலாம் என்று சொல்லி உங்களை அழைக்கிறேன். நண்போட வருகிறேன் சார், வருக. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சோ அடுத்து பேச வரவர்கள் பேசலாம், பாருங்கள் சார். வணக்கம், துறையூர் நடராஜன். உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அருமையா இருக்கிறீங்க, விளக்கங்கள், திட்ட விளக்கங்கள் சொல்றீங்க. மிகப்பெரிய ஒரு நன்றி. அனைவரும் புரிஞ்சு அனைவரும் 1 லட்சம் பிவிசி மெட்டாவை வாங்கி வச்சு வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி, அருமை.
ஸோ உங்களுடைய புரிதலுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பண்றதே கொஞ்சம் புரிதல் பண்றதுக்காக தான். ஸோ நீங்க அனைவரும் நிறைய ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய விருப்பம். ஸோ கண்டிப்பாக நீங்க அனைவரும் வெற்றி பெறுவீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். ஸோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க சார். வடிவேல் சார். வடிவேல் சார், உற்சாகமான காலை வணக்கம். ஈரோடு மாவட்டம் வடிவேல், பூந்தரை தேனூர். உற்சாகமான காலை வணக்கம் சார். நீங்க வந்து காலையில் வேக்சின் கொடுக்கறது, காலையில் எங்களுக்கு வந்து ஒரு புரிதல், நல்ல ஒரு இது இம்பார்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க சார். நாங்களும் அதை வழிபடுத்தி நடத்திட்டு இருக்கிறோம். ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் முன்ன ஒரு இதுக்கு வரலாமான்னு ஒரு முடிவுல எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். கண்டிப்பாக முடியும். அதுக்குண்டான முயற்சி நீங்க பண்றீங்க. வெற்றி சார். ஓகேங்க சார். நம்ம தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அடுத்து வருகிற அந்த ஓபன் மீட்டிங், அந்த ஹால் மீட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு எத்தனை பேரை நீங்க அழைச்சிட்டு வர்றதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்குங்க, சரிங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஒன் டே ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க டீம் சார்பா, உங்களுடைய சார்பா எத்தனை பார்ட்னர்களாலும் நீங்க அழைச்சிட்டு வரலாம், சரிங்களா? ஓகே ஓகே சார். ஓகே சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க, பேசலாம். டியர் பார்ட்னர்ஸ், வாங்க பேசலாம். வணக்கம். குட் மார்னிங் சார். வணக்கம் சார், உற்சாகமான காலை வணக்கம். ஃப்ரம் திருத்தணி சார், திருமால் பேசுறேன் சார். 1:2 வந்து டாலர் வந்து 2 ஐடியில வந்து குறைவா இருக்கு. 50 தான் இருக்கு. நான் இன்னொரு டாலர் மட்டும் இன்னொரு ஐடியில வந்து 100 அபவ் இருக்கு. ஆனா 1:2 போது ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடியும். 2 வந்து பேலன்ஸ் குறைவா இருக்கு. அது ஒரு இருக்கும் பட்சத்துல நான் எப்படி சார் மத்தவங்க கிட்ட வாங்கி நான் அது $50 போட்டு நான் உள்ள வர முடியும் சார்? $50 எப்ப ஃபார்மிங் பண்ணீங்க சார்? அது வந்து பழைய ஐடியில வந்து 2022ல பண்ணணும் சார். 22 அதுல வந்து நீங்க இனிமேல் 50ல வந்து ஃபார்மிங் பண்ண முடியாது. 100ல தான் பண்ண முடியும். இப்ப நியூவா தான் நீங்க பண்ணணும். அதுக்கு உண்டான ரிவார்டு உங்களுக்கு வந்துடும். பட் இப்ப நீங்க இனிமேல் பண்ண போறது எல்லாமே $100. இப்ப அந்த பேலன்ஸ் அந்த 2 ஐடியில வந்து 51 51 இருக்கு. அது வந்து 100 ஃபார்மிங் பண்ண முடியாது. அப்போ மாத்த முடியாது. அதுல வந்து ஆட் பண்ண முடியாது. ஏற்கனவே 50 இருக்கு, இன்னொரு 50 போட்டு ஆட் பண்ண முடியுமா நீங்க கேக்குறீங்க. அது ஆட் பண்ண முடியாது. அப்படி ஆட் பண்ணாலும் ஆலிபேடுக்குள்ள வராது, ஆட் பண்ணவும் முடியாது. ஏன்னா இப்ப $50 உள்ள இன்புட் கிடையாது, $100. ஆனா இப்போ அதுக்கு தனியா 100 வேற ஐடியில அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் போட்டு, ஐடி நம்பர் மட்டும் போட்டு 100 பண்ணிக்கலாம். அது பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷப்பா ஏற்கனவே நீங்க $51 இருக்குது அப்படின்னா அதே ஐடிக்கு மீண்டும் ஒரு $100 ஆட் பண்ணிட்டு இன்னொரு ஐடிக்கு 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் வந்துடும். அந்த $50க்கு தனியா உங்களுக்கு ரிவார்டும் வந்துடும். நோ லாஸ். ஓகே ஓகே, அப்படிதான் பண்ணி ஆகும். ரைட் சார். எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். விரைவா வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம டவுட்டோட எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா பண்ணுங்க. இல்ல எனக்கு எப்படி ப்ராஜெக்ட் பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம். ஏன்னா இப்ப நம்ம அதுக்குண்டான பயிற்சி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த பயிற்சியை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும். சோ நீங்க ஒவ்வொரு நாளும் $100 குறையக்கூடாது சார். ஒவ்வொரு நாளும் $100 குறையக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க கையில வச்சிட்டு இருக்கிறீங்க. $100 ஒரு மாசத்துக்கு எவ்வளவுங்க? 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை நீங்க சம்பாதிக்க போறீங்க. நீங்க இப்ப என்ன துறையில் இருக்கீங்களோ, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு தெரியும். சோ அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை நிறுத்திட்டு இந்த துறைக்கு வர சொல்லல. அதோடு இணைஞ்சு இதை பண்ணுங்க. சப்போர்ட் இன்கமாக இதை பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு $100
உங்களுடைய போக்கஸா இருக்கணும். உங்களுடைய கோல் செட்டிங் அதுதான். ஒரு நாளைக்கு $100 போக்கஸ் பண்ணுங்க. 100 அடைஞ்சிட்டீங்களா, அடுத்து $500 உங்களுடைய கோல் செட்டிங் மாத்துங்க. அடுத்து $1000 உங்க கோல் செட்டிங் மாத்துங்க. எடுத்த உடனே $1000 கோல் செட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 100க்கு பண்ணுங்க, அடுத்து 500க்கு பண்ணுங்க, அடுத்து 1000க்கு பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் அதை நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. $5000 ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்தே தீரும். ஒவ்வொரு நாளும் $5000 வரும். சோ அந்த $100 உருவாக்குறது தான் உங்களுடைய முயற்சி. சோ அந்த $100 டெய்லி சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, டெய்லி நான் $100 சம்பாதிக்கணும், அப்ப நான் என்ன பண்ணுனா எனக்கு $100 கிடைக்கும். சோ அந்த பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். பேசலாமே, பேசணுங்க கூட பேசலாம். ஒரு நாளைக்கு $100, சரி $50 ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு $50 நம்ம சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? சார் காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம் முருகேசன் சார், திருச்செங்கோடு. சொல்லுங்க. சூப்பருங்க சார். வேலைப்பர் ஆப்பரை வந்து அருமையா வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. டவுன்ல வந்து நம்ம எந்த லெவல்ல டீமை வந்து உருவாக்குறோமோ அந்த லெவல்ல வந்து நம்ம 100 என்ன சார் 1000 கூட உருவாக்குறதுக்கான வழி இருக்கு. அந்த வழிகளை வந்து அவங்களுக்கு வந்து நாம வந்து சொல்லி கொடுத்து அவங்களும் அதே மாதிரி வந்து ஒரு 10 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா 100 என்ன சார் 1000 கூட டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். ஈஸியா நம்ம பண்ணிட்டு போகலாம் சார். இந்த வாய்ப்பை வந்து நீங்க சொல்ற மாதிரி நாம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பயிற்சி கொடுக்கணும், முயற்சி எடுக்கணுங்க சார். முயற்சி இருந்தா தான் சார் நாமளும் ஜெயிக்க முடியும், அவங்களும் ஜெயிக்க முடியும். ஆனா இந்த சார் இதை வந்து நம்ம பண்ணணுங்க சார். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க இப்போ சார். உங்களுக்கு டைரக்ட்ல எத்தனை பார்ட்னர்களை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். 20 பார்ட்னரை உருவாக்க சொல்லியிருக்கீங்க சார். 20 பார்ட்னர்களும் ஒவ்வொரு பார்ட்னரும் 100 கணக்கில் ஒரு 5 முறை பண்ணுனா ஒவ்வொருத்தர்கிட்ட எவ்வளவு வந்திருக்கு? $500 வந்திருக்குமா? ஆமா சார். அப்ப 20 பேர்த்துக்கிட்ட 500 வந்துட்டா நமக்கு எத்தனை பேர் மேட்சிங் நடந்திருக்கும்? 500ங்கிற நேரம் நம்ம வந்து 10 பேர் ஆச்சுங்க சார். 10 ஜோடி. ஆமா சார். 1:2 எத்தனை நடந்திருக்கு? நம்ம வந்து 10 பேரை உருவாக்கணும். அந்த 10 பேரும் 10 பேரை கொண்டாடும் போது நம்மளுக்கு 100 ஆச்சுங்க சார். சார் அப்படி இல்ல சார், நான் சொல்றேன் 20 பார்ட்னர்களும் 500 பண்ணிருந்தாங்கன்னா நமக்கு 10 ஜோடி இருக்கு ஃபர்ஸ்ட். ஆமாங்க சார். ஒரு ஜோடியில 500 இருக்கா? ஆமாங்க சார். அப்ப அங்க 5 பேர் மேட்சிங் நடந்திருக்கா? ஆமாங்க சார். அதாவது ஒரு 100 கணக்கில தான் 1:2ங்கிறது 100, இந்த பக்கம் 100, இந்த பக்கம் 100 தான் 1:2. அப்ப மேல 500, இந்த பக்கம் 500, இந்த பக்கம் 500 நடந்தா 1:2ல 5 பேர் மேட்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப 10 ஜோடி நம்ம கிட்ட இருக்குன்னா 10 × 5 50 ஜோடி. ஆமாங்க சார். 50 பேர் மேட்சிங்க்கு ஒரு பேர் மேட்சிங்க்கு $1 கணக்கு வச்சா கூட ஒரு நாளைக்கு $50 வந்துருச்சா? வந்துருச்சுங்க சார். அப்ப முதல் லெவல்லயே உங்களால $50 சம்பாதிக்க முடியும். மாதம் $1500 உங்களால சம்பாதிக்க முடியும். ஓகேங்க சார். 20 பார்ட்னர்களை நம்ம சரியா பயன்படுத்தி சரியா பயிற்சி கொடுத்தோம்னாவே நமக்கு $500 வந்தா கூட நமக்கு 50 கிடைக்குது. அதுவே $1000 அவங்க பண்ணிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு $100ங்கிறதெல்லாம் சர்வ நிச்சயம். ஓகேங்க சார். 20 பார்ட்னரை வச்சே நம்ம சம்பாதிக்க முடியும். அப்படின்னா நீங்க 2வது லெவல், 3வது லெவல், 4வது, 20 லெவல் நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்க சார். இப்போ ஒரு நாளைக்கு $1000 சர்வ சாதாரணமாக நம்மளால சம்பாதிக்க முடியும். முடியும். அதுக்கு உண்டான பயிற்சியை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார். அதாவது வந்து நாம வந்து ஒவ்வொருத்தருக்கும் நாம 100 போட்டு ஃபார்மிங் பண்றதுக்கு அவங்கள 2 பண்ணிட்டாக்க 20 பேருக்கு 30 பேர் ஆச்சுங்க சார். எஸ், இத வந்து ஃபாலோ பண்ணாலே போதுங்க சார். கண்டிப்பாங்க. 100 மடங்கில் எத்தனை ஃபார்மிங் நடந்தாலும் நமக்கு 1:2க்கு பேர் மேட்சிங் ஆகும். சோ இத மைண்ட்ல நம்ம முதல்ல செட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆமாங்க சார்.
இப்ப வந்து சார் சொல்லுங்க. நாம வந்து 100 போடுறோம், 100 கீழே வந்து ஒரு நம்பரை வந்து 100 போட வைக்கிறோம். அவரே வந்து இன்னொரு 100 போடுறாரு. மொத்தம் 300 போட்டு அவர் வந்து 1:2க்கு வந்து அவர் வந்து ஃபார்மிங் பண்ணிடுறாரு. அதே போல நம்ம வந்து ஒரு 5 பேரை பண்ணாலே நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தாங்க சார். இப்ப என்ன சொன்னீங்க அது எனக்கு நாம சரியா நாம புரியல, வந்து சொல்லுங்க. நாம 100 போடுறோங்க சார். நம்ம சரி, டவுன்ல வந்து ஒருத்தர் வந்து 100 போட்டு அவர் வந்து இன்னும் 2 பேரை இணைக்கிறாரு. இல்ல இணைச்சோன்னா இல்ல, அப்ப இப்ப உங்களுக்கு கீழே ஒரு கந்தசாமி இருக்காருன்னு வைங்க, ஒரு கணக்கு சொல்றேன். ஆ இப்ப கந்தசாமி உங்களுக்கு ஒரு பக்கம் வந்திருக்காரு. இப்ப ஆமாங்க சொல்லுங்க, சார். கந்தசாமி ஐடி கொடுக்கறாரா இல்ல இன்னொரு ஐடி நீங்க புதுசா கொடுக்குறீங்களா? இல்ல கந்தசாமியே கொடுக்குறாருங்க சார். கந்தசாமி 2 பார்ட்னர்களை கொடுக்கிறார், ரைட். நாம 100 போட்டோம், அந்த கந்தசாமி 100 போடுறாரு, கந்தசாமியே 100 இன்னொரு 100 போட்டுறாரு. சரி, அப்ப வந்து ரெண்டாவது வந்து நான் ஒரு 100 போடுறேன், அந்த கந்தசாமி ஒரு 100 போடுறாரு. அப்ப வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல 1 தானேங்க சார் என்ட்ரி ஆகும். இல்ல இல்ல இல்ல, இது தவறு, புரிதல் தவறு. இங்க வந்து 2 ஐடி வேணும் சார். சரிங்க சார். டைரக்டாக 2 ஐடி வேணும். ஒவ்வொரு ஐடியிலயும் 100 100 இருக்கணும். இப்ப கந்தசாமி 100 போட்டு கந்தசாமி 200 போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் ஆகாது. ஏன்னா நம்ம தவறா புரிதல் எடுத்துக்க கூடாது. இப்ப கந்தசாமி வந்து 100 பண்ணாலும் 200 பண்ணினாலும் உங்களுக்கு இது ஒரு சைடுல அப்படியே தான் இருக்கும், கேரி ஃபார்வர்டா தான் இருக்கும். நீங்க இந்த சைடுல ஒரு 100 கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு பேர் மேட்சிங் ஆயிடும். இன்னொரு 100 கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் மேட்சிங் ஆயிடும். அப்ப வந்து நான் வந்து ரெண்டு பார்ட்னர் ஐடியாவது நீங்க இருக்கணும். அதான் சார், ஒரு 5 ஐடி நான் ரெடி பண்றேங்க சார். சரி, 5 ஐடி 100 5 போடுறேன்னு வைங்க. 5க்கு கீழே வந்து அடுத்த நம்பர் வந்து 100 போட்டு அவரே இன்னொரு 100 போடுறாருன்னு வைங்க. அடுத்த ஐடியில நான் 100 போட்டு ஆகணும். 2வது லெவல்ல சொல்றீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல. நான் ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க டைரக்டா 5 பேர் கொடுத்திருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? 5 பேருமே 100 100 பண்ணிட்டாங்க. ஆமாங்க சார். இப்ப உங்களுக்கு 2 பேர் மேட்சிங் ஆயிருக்கு. ஓகேங்க சார். ஒரு 100 வந்து பேலன்ஸ்ல இருக்கு. ஆமாங்க சார். அப்ப ஒண்ணு இன்னொரு ஐடி கொடுக்கணும், அல்லது இந்த 4 பேத்துல யாராவது ஒருத்தர் இன்னொரு 100 பண்ணணும். சரிங்க சார். அப்ப வந்து உங்களுக்கு 3வது பேர் மேட்சிங் ஆயிடும். அப்ப இன்னும் 100 வந்து நம்ம போட்டா தான் 2வதுக்கு பேர் மேட்சிங் ஆகிறதுக்கு. ஒவ்வொரு பேர் மேட்சிங்க்கும் நீங்க ஒரு 100 போட்டாகும். அதான். இப்ப 5 பேர் 100 பண்ணிருக்காங்க, 2 பேர் மேட்சிங்னா நீங்க 200 பண்ணிருக்கணும். சரிங்க சார். 5வது நபர் 100 பண்ணிருக்கிறாரு, இன்னொரு 2வது நபர் ஒரு 100 இன்னொரு 100 எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாருன்னா 3வது பேர் வருதுங்களா? அப்ப 3வது ஒரு 100 நீங்க போட்டிருக்கணும், 300 போட்டிருக்கணும். சரிங்க சார். அப்பதான் உங்களுக்கு அந்த 3 பேர் மேட்சிங் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார். இப்ப வந்து அதுதான் இப்ப நான் 100 போட்டேன். 100 கீழே வந்து நவநீதனே வைங்க. நவநீதன் 100 போட்ட நவநீதன் 100 போட்டாருங்க. சரி, 100 போட்டோன்னு நவநீதனை இன்னொரு 100 போட வைக்கிறேன். சரி, 2வது ஐடியில வந்து நான் 100 போடுறேங்க. அதாவது இப்ப சிவகுமார்னு வச்சுக்கலாம். சிவகுமார் 100 போடுறாரு. சிவகுமார வந்து 2 வந்து 100 பண்ண வச்சிடுறேன். சரி, அப்ப வந்து 2 மேட்சிங் ஆகுங்களா எப்படிங்க? அதாவது நவநீதன் 100 100 இருங்க, நவநீதன் 100 100 200 பண்ணிட்டாரு. சிவகுமார் 100 100 200 பண்ணிட்டாரு இல்லையா? பண்ணிட்டாரு. நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க? 200 பண்ணிருக்கேன். 200 பண்ணிட்டீங்க. 2 பேர் மேட்சிங். ஆமா சார். 2 பேர் மேட்சிங் சார். 2ங்களா? 2 பேர் மேட்சிங். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நவநீதன் 2 100 பண்ணிருக்காரு, சிவகுமார் 2 100 பண்ணிருக்காரு, நீங்களும் 2 100 பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல 2 பேர் மேட்சிங் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க சார். இதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கரெக்ட். இப்ப நவநீதன் வந்து $500 பண்ணிருக்காரு, 5 100 போட்டிருக்காரு. சிவகுமார் 5 100 பண்ணிருக்காரு, நீங்களும் ஒரு 500 பண்ணிருக்கீங்க.
இப்ப ஓகே உங்களுக்கு 5 பேர் மேட்சிங். ஓகேங்க சார். ஓகேங்க சார். 2 பேர்த்த வச்சு கூட நீங்க 5 பேர் கொண்டு வரலாம், 50 பேரும் கொண்டு வரலாம், 1000 பேரும் கொண்டு வரலாம். ஓகேங்க சார். ஆனா இந்த 20 பேர் வச்சு பண்ணும்போது இன்னும் எளிமையா இருக்குங்கிறத நான் சொல்றேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதுதான் நான் 20 நம்பர் போட்டு எனக்கு கீழே வந்து 20 பேரை வந்து 100 போட்டு 200 அவங்கள பண்ண வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி நான் டைரியில எழுதி வச்சிருக்கேன் சார். அது சூப்பர் கொஞ்சம் சூப்பர். சின்ன ஒரு டவுட்டா இருந்துச்சு, அதை தான் கிளியர் பண்ணலான்னு சொல்லி கேட்டேன் சார். சரி ஆச்சுங்களா? சரிங்க சார். ஆனா இதைத்தான் மகிழ்ச்சி இப்ப மகிழ்ச்சி. நான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ம் இன்னொரு நம்பர் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இந்த மாசம் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அடுத்த மாசம் வந்து திரட்டி வைக்கிறாரு ம் ஸ்ரீலங்காவுல. ம். சரி சரி. அவர் வந்து 10வது மாசம் வந்து இந்தியாவுக்கு வர சொல்லி இருக்கேன். ம் அவர் வந்தாக்கா அவர் ஒரு 10 ஐடி போடுறதுக்கான பிளான் வந்து நான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிளானை வந்து அவருக்கு சொல்றதுக்காக தான் நான் இதை நோட்ல எழுதி வச்சு நான் இப்ப டவுட்டை வந்து உங்ககிட்ட கிளியர் பண்ணது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் வந்து இப்ப அக்கௌண்ட் நான் ஒரு இமேஜ் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா? அது நேத்து பாக்கலைங்க சார். நான் நேத்து இப்ப 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 காமிச்சிருக்கிறேன் மேடம். இப்ப சார் காமிச்சிருக்கேன் சார். நான் வந்து இப்ப வந்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பேன் சார். உங்க ஓகே வீடியோ ஓகே ஓகே. எடுத்து வீடியோ எடுத்து அப்புறமா வந்து நான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பேன் சார். நான் இப்போ ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அது சரிங்க வீடியோல சார். நீங்க பார்க்கலாம். அதுல என்ன சரிங்க சார். போட்டிருக்கேன்னா, அந்த 5 பேர் மேட்சிங் 2 ஐடியில எப்படி கொண்டுட்டு வர முடியுங்கிற ஒரு இமேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அது சரிங்க சார். யூடியூப்லயும் வரும், நீங்க பாருங்க. நான் குரூப்லயும் ஆட் பண்றேன், நீங்க சரிங்க பாருங்க. சார். சரிங்களா? ஓகேங்க சார். உங்களுடைய பிளான் இதுவா தான் இருக்கும். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சரிங்களா? ஓகேங்க சார். அதுதான் அவர் வந்து அக்டோபர் மாசம் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சரி வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வச்சிருக்காரு. அவர் அவர் வந்து இங்க வர்றாரு. இப்ப கப்பல் போட்டதுனால 60 கிலோ வெயிட் கொண்டு போகலான்னு சொல்லி ஐடியா அவர் கொடுத்துருக்கேன். அவர் கண்டிப்பா வர்றேன்னு சொல்லியிருக்காருங்க சார். நம்ம சரிங்க எல்லாருமே சரி. சேர்ந்து மீட் பண்ணுவோம் சார் அவரை. கண்டிப்பா கண்டிப்பாங்க மீட் பண்ணுவோம் சார். மீட் பண்ணி இந்த இதை வந்து நம்ம வந்து அவருக்கு புரிதல் வச்சோம்னா போதும். அவர் வந்து 10 பேர் வச்சு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வச்சிருக்காரு. அவர் வந்து பிசினஸ் மேனு. அவர் தான் அந்த இதை பஸ் ஒன்று வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. அவங்களுக்கு வந்து பர்மிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீலங்கா ம் கவர்மெண்ட் பர்மிட் கொடுக்காததுனால அவர் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காரு. ஓகே அத வந்து ஓகே ஓகே. அத வந்து நீ பஸ்ல போட்டு நீ சம்பாதிக்கிற விட இதுல போட்டு நீ அதை விட அதிகமா நீ சம்பாதிக்கலாம்னு சொல்லி நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் சார். சரிங்க சரிங்க. அவர் வந்தாருனாக்கா நம்ம எல்லாம் மீட் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி எடுத்து கூட எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம ஒரு மீட்டிங் எடுத்து அவர் வந்து என்ட்ரி போடுறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடலாம் சார். அந்த இதை பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அவரை வச்சு நம்ம வந்து பெரிய டீம் ஒன்று குரோத் பண்ணலாம் ஸ்ரீலங்காவில் சார். கொண்டு வரலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான புரிதலை கொடுத்து உங்களை பண்ண வைக்கலாம். சரிங்களா? பண்ண வைக்கலாம் சார். நாம வந்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது வந்து நம்ம டீம்ல இருக்கவங்க 10 பேர் ஒரு மீட்டிங் போட்டு உட்கார வச்சு பேசும்போது இன்னும் புரிதல் அதிகமா வந்துடும் அவருக்கு. கண்டிப்பா அந்த கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம் சார். ஓகே சார், சிறப்பா பண்ணுவோம். அத இது பிளான் பண்ணுங்க. அப்புறம் இந்த ப்ரோக்ராமுக்கு கொஞ்சம் மக்கள் ரெடி பண்ணுங்க, இந்த ஓகேங்க சார். ஹால் மீட்டிங்க்கு. சரிங்களா? சரிங்க சார். ஒரு எத்தனை பேர்த்த நீங்க ரெடி பண்ணுங்க லிஸ்ட் அவுட்ல எடுத்து வைங்க. சரிங்க சார். அந்த லிஸ்ட் கொடுக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த கரெக்டா செலக்ட் பண்ணணும். ஓகேங்க சார். அதை நெக்ஸ்ட் மந்த் பண்ணுவோம் தான் சார். வரும் அதை பண்ணி ப்ரோக்ராம், நம்ம பண்ணிடலாம். சரிங்க சார். ஓகேங்களா? ஓகேங்க சார். அப்ப ஓகே, வந்து வாழ்த்துக்கள் அந்த சார், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க. அந்த டைம்ல வந்து அவரை வரவழைச்சோம்னாக்க நம்மளுக்கு இன்னும் சூப்பரா இருக்குங்க சார். கண்டிப்பா இன்வைட் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்றதுக்கான ஐடியாவை நம்ம பண்ணுவோம் சார். சூப்பர் சூப்பர் சார். அப்ப அவரும் வந்து ஓகே. பார்த்தாப்புல இருக்கும். மீட்டிங்ல 10 பேர் பேசும்போது அவரும் புரிஞ்சுக்குவார் இல்லைங்க. இதுல வந்து நல்ல முறையில நாம வந்து பண்ணலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். கண்டிப்பா ஒரு ஸ்ரீலங்கால வந்து அது சிறப்பா பண்ணுவார். ஆமா சார்.
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு ஒரு பயன்பாடு கொடுத்துடலாம் விடுங்க. வாய்ப்பு ஆமாங்க சார். கிடைக்கும் போது அவரையும் நம்ம சரியா ஒன்றிணைச்சு இந்த மீட்டிங் நடத்தி கொடுப்போம். ஆமாங்க அந்த சார். புரிதலோட அவர் சொல்லட்டும். அங்கேயும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் விரைவில். சரிங்களா? விரைவில் பண்ணலாம் சார். இப்பதான் நம்மளுக்கு வந்து கப்பல் போட்டாச்சு. நம்ம வந்து போய் இறங்குனாக்க நம்ம நவநீதன் வீட்டுக்கும் கப்பல் துறைமுகத்துக்கும் வந்து 20 கிலோமீட்டர் தான். நல்லது நல்லது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து நம்ம ஒரு டீமை உருவாக்க வைக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதை வந்து பண்ணுவோம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இன்வைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நான் டேட் மட்டும் உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இன்வைட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? சரிங்க சார். ஆனா அவர் வந்து நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மீட்டிங் போடுறதுக்கு அவங்க வர்றதுக்கு கரெக்டா இருக்கணும். கண்டிப்பா அவங்க கண்டிப்பா. 2 பேர்த்தையுமே வர வளைக்கலாம் சார். ஓகே சார் ஓகே சார். 2 பேர்த்தையும் வர வளைச்சாக்க அப்ப அவங்க வந்து பேசுவாங்கல்ல. ஸ்ரீலங்காவுல பேசும்போது எங்களுக்கு டீம் வந்து இந்தியாவுல இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டீமுக்கு வந்து ஒரு லீடர் இங்க இருக்காருன்னு சொல்லி அவரையும் சொல்லுவார் இல்லைங்க. அப்ப அவங்க வந்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். நாங்கெல்லாம் போய் மீட்டிங் பார்த்துட்டு வந்தோம், சூப்பரா இருக்கு, நாங்கெல்லாம் பண்றோம்னு சொல்லி அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். கண்டிப்பா அவர் சொல்ற அளவுக்கு அந்த ப்ரோக்ராமையும் நம்ம சிறப்பா நடத்தி கொடுப்போம். சரிங்களா? ஆமாங்க சார். ரைட், ஓகேங்க சார். டைம் ஆயிடுச்சு. ஓகே சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பேசுவோம் சார், நம்ம நிறைய பேசலாம். தொடர்ந்து வாங்க, பயிற்சி எடுத்துக்கங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ சார். டைம் அதிகமாயிடுச்சு. மணிராஜ் சார் ஃப்ரீயா இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ணி பேச முடியுமா உங்களால? நன்றி உரை வழங்கினா பரவாயில்ல. வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும். பிபிசி மெட்டா வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் மூலியமா வாங்க பேசலாம் அப்படின்னுங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் மூலியமா நம்மளுக்கு டெய்லியும் இந்த ஏர்லி பேட் ஆஃபர் பத்தி நம்மளுக்கு வெங்கடேஷ் சார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அனைவருக்கும் இந்த பிவிசி மெட்டா ஒரு நாள் உயர்ந்தே தீரும். அதை அடிக்கடி சொல்லுவாரு. நம்ம அனைவருமே வெற்றியாளர்கள் தான், சாதனையாளர்கள் தான். கண்டிப்பா முருகேசன் சார் வந்து இன்னைக்கு வந்து நல்லா அந்த கேள்வி கேட்டு எல்லோருக்கும் கொஞ்சம் புரிதலா இருந்தது. கண்டிப்பா அனைவருமே நம்ம எல்லாரும் பிவிசி மெட்டால டிராவல் பண்ணி வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாள் அமைவதற்கு நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன், வளர்க குணமுடன் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணிராஜ், ஈரோடு. தேங்க்யூ சார். பிவிசி மெட்டா அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அருமையா நன்றி உரை வழங்கியிருக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் கலந்துட்டு அத்தனை பேருமே வெற்றியாளர் தான். நீங்க இந்த பயிற்சியை மட்டும் சரியா எடுத்துக்கங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். நன்றி.